இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் பதற்றமான சூழ்நிலை கடந்த ஒரு வாரமாக நிலவி வருகிறது. இதில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் அதிக அளவிலான கிட்டத்தட்ட 400 முதல் 500 ட்ரோன்களை இந்தியா மீது தாக்கியது. ஆனால் இந்தியாவின் எல்லை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள S-400 மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகள் அந்த ட்ரோன்களை அப்படியே வானிலே சுட்டு வீழ்த்தி ஒரு பாகிஸ்தானின் தாக்குதலை அப்படியே வானிலே நிறுத்ததால் பரபரப்பு தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் மீண்டும் நேற்று இரவு முதல் நள்ளிரவு மீண்டும் அதிகாலை வரை பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை உதன்பூர், ரஜோரி, அக்னூர், பூஞ்ச் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து அத்துமீறி ஷெல் என்று கூறுவார்கள் அந்த சிறிய ரக பீரங்கி குண்டுகள் மூலம் இந்திய நிலைகளை அப்பாவி மக்களை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் அதிகாலை முதலே இந்த 4 மாவட்டங்களில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச், அக்னூர், உதம்பூர் மற்றும் ரஜோரியில் அதிக வெடிசத்தம் கேட்டு வருகிறது. இதனால் அங்குள்ள மக்கள் மிகுந்த பதற்றத்தில் இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ராணுவத்தினர் அழைத்து சென்று விட்டதால் பெருமளவில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் தொடர்ந்து அந்த வெடி சத்தம் என்பது அந்த ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதிகளில் தொடர்ந்து கேட்டு வருவதால் ஒரு பரபரப்பு நிலவி வருகிறது. அந்த வெடி சத்தத்தை தற்போது நாம் கேட்கலாம், பாருங்கள். அதிபயங்கரமான சத்தங்கள் தொடர்ந்து எல்லை பகுதியில் கேட்டு வருவதால் அங்குள்ள மக்கள் மிகுந்த பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்திய ராணுவத்தினர் தொடர்ந்து அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டார்கள் என்றே கூறலாம். என்றால் அவர்கள் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து வெறும் ட்ரோன்களை மட்டும்தான் தாக்கி வந்த ட்ரோன் மூலமாக சிறிய ரக ட்ரோன்கள் மற்றும் சிறிய ரக ஏவுகணைகள் மூலம் தாக்கி வந்த நிலையில் தற்போது பேலிஸ்டிக் ஏவுகணை என்று சொல்வார்கள். இது அதிக தூரம் பயணித்து குறிப்பிட்ட இடத்தை தாக்கும் வகையிலான ஒரு ஏவுகணை தான். அதை தற்போது பயன்படுத்தி வருகிறார்கள். இன்று அதிகாலை ஒரு 3 மணி அளவில் பேலிஸ்டிக், அதாவது அவர்களிடம் உள்ளது ஃபட்டா என்கிற ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணை இருக்கிறது. அதன் மூலம் இந்திய மாநிலங்களை, அதாவது எல்லையோர மாநிலங்களை பாகிஸ்தானுடன் கிட்டத்தட்ட பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்கள் பாகிஸ்தானின் எல்லையோர பகுதிகள் நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அந்த பகுதிகளில் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக ராஜஸ்தான், பஞ்சாபில் அதிக அளவில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதனை இந்தியாவின் வான் பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்து வருகின்றன. இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்தி வருவது போர் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கிறது. ஒரு புறம் இந்திய பிரதமர் மற்றும் ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து அடுத்தடுத்த அவசர ஆலோசனைகள் நடத்தி வருகிறார்கள். முப்படை தளபதி, TDS என்று கூறப்படும் முப்படை தளபதிகளின் தளபதி மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து என்ன செய்யலாம், மக்களை எப்படி காப்பாற்றலாம், பாகிஸ்தான் தாக்குதலை எப்படி நாம் முறியடிக்கலாம் போன்ற அதிகபட்சமான ஒரு கூட்டத்தை நடத்தி அதற்கான முடிவுகளை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. அவர்களுக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லுவார்கள், உலக நிதி மையம். அவர்கள் தற்போது $1 மில்லியன் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளிக்க அனுமதி கொடுத்து விட்டார்கள். இந்த அனுமதி கிடைத்தவுடன், அதாவது $1 மில்லியன் என்பது இந்திய மதிப்பில் பார்க்க போனால் சுமார் 8541 கோடி ரூபாய், 8500 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு தர IMF அந்த நிதி $1 மில்லியன் கொடுக்கிறார்கள். இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக பார்க்கப்படுவதால் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தலைநகரை நோக்கி அவர்கள் ஒரு தாக்குதல் நடத்த முற்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று காலை 10 மணி அளவில் ராஜ்நாத் சிங் ஒரு செய்தியாளர் சந்திப்பை வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் இது தொடர்பாக விரிவாக அறிவிக்கப்படும். அது மட்டுமின்றி தலைநகர் டெல்லி போன்ற முக்கியமான மாநிலங்களை தாக்க பாகிஸ்தான் ராணுவம் அந்த பட்டா என்கிற ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.
இதுவரை ட்ரோன்களை மட்டுமே பயன்படுத்தி வந்த அல்லது இந்திய எல்லையோர பகுதிகளை சிறிய ரக பீரங்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்போது அந்த பாலிஸ்டிக் மிசைல் என்று கூறுவார்கள் அந்த ஏவுகணை மூலம் தாக்கி வருகிறது. இந்த ஃபட்டா ஏவுகணை குறிப்பிட்ட தூரத்தில் சென்று தாக்கும். குறிப்பாக சொல்ல போனால் 100 அல்லது 200 முதல் 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் அளவிற்கு திறன் கொண்டது. அதை பாகிஸ்தான் ராணுவம் தற்போது பயன்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்திய மாநிலங்களை, அதாவது பாகிஸ்தானின் எல்லையோர தொடர்புள்ள இந்திய மாநிலங்களை தாக்க அந்த ஃபட்டா ஏவுகணையை பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கிறது. அதனை ஹரியானா மாநிலம் சிர்சா என்ற பகுதியில் வைக்கப்பட்டுள்ள வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த ஃபட்டா ஏவுகணையை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. இதனால் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா முறியடித்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகின்றன. அது மட்டுமில்ல, இந்தியாவின் எல்லை மாநிலங்களில் உள்ள விமானப்படை தளங்களையும் அவர்கள் குறிவைக்கிறார்கள். மாநிலங்கள் மக்களை தவிர விமானப்படை தளங்களை நாம் தாக்கிவிட்டால் இந்தியாவால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு கொக்கரிப்பில் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு இன்னும் இந்தியா ஒரு சில ஏவுகணைகளை கூட பயன்படுத்தவில்லை. இருந்தாலும் நமது வான் பாதுகாப்பு S-400 மற்றும் ஆகாஷ் போன்ற வான் பாதுகாப்பு மையங்கள் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு பாகிஸ்தானின் தாக்குதலை வானிலேயே முறியடித்து வருகிறது. இதனால் இந்தியாவுக்கு பெருமளவில் பாதிப்பில்லை என்றாலும் தொடர்ந்து விமானப்படை தளங்களை தான் அவர்கள் தாக்கி வருகிறார்கள். ஸ்ரீநகராக இருக்கட்டும், பதன்கோட் விமானப்படை தளமாக இருக்கட்டும், பஞ்சாபில் உள்ள பதான்கோட் போன்ற பல விமானப்படங்களை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதனை இந்திய ராணுவம் வெகு சிறப்பாக முறியடித்து வருகிறது. இதனிடையே ஸ்ரீநகரில் 2 F-16, அதாவது இந்தியாவிடம் ரஃபேல் இருப்பது போன்று அவர்களிடம் F-16 இருக்கு. F-16 போர் விமானங்கள் இருக்கின்றன. இந்த விமானங்களை ஸ்ரீநகர் அருகே பறந்து வந்த போது இந்திய ராணுவம் தாக்கி அழித்து விட்டதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் 2 F-16 பாகிஸ்தானில் F-16 என்கிற அதிநவீன போர் விமானத்தை இந்தியா தாக்கி அழித்துள்ளதாக, ஸ்ரீநகர் அருகே தாக்கி அழித்ததாக ஒரு செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதே போன்று 26 முக்கிய நிலைகளை தாக்குதல் முற்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான். குறிப்பாக 26 இடங்களை ட்ரோன் மூலம் நேற்று நள்ளிரவு முதலே இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதனை ஒட்டுமொத்தமாக இந்திய ராணுவம் முறியடித்துள்ளது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி. ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா மாவட்டங்களில் அதிகபட்ச உச்சகட்டமான ஒரு பாதுகாப்பு மற்றும் சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி, அக்னூர், பூஞ்ச், உதம்பூர் போன்ற பகுதிகளையும் மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு தொடர்ந்து அத்துமீறி வரும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். என்னதான் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி வாலாட்டினாலும் இந்தியா ராணுவம் அதனை வெகு சிறப்பாக எதிர்கொண்டு தாக்குதலை முறியடித்து வருவதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்க தகவல். பானு.